இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். நாம் அறிந்தபடி இந்த நாள் உலகமெங்கும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு எல்லா மனிதர்கள் மேலும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி இறங்கின நாளாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் தாமே இந்த நாளின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13-14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, வல்லமையான நாமமாகிய இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாடி உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இப்பொழுதும் எங்களோடு கூட நீ பேசும். முற்றிலுமாய் உம்மையே சார்ந்து நிற்கிறோம். அப்பா, எங்களுக்கு துணையாக நில்லும். எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அனுப்பும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். எல்லா தீய வல்லமைகளின் செயல்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டுகிறேன். இப்பொழுது சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவரும் ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி எல்லாருக்குள்ளும் தேவ மகிமை இன்றைக்கு கடந்து வரும்படியாய் இந்த பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தோடு இங்கிருந்து புறப்பட்டு செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வாசித்த அந்த வசனத்தை நாம் திரும்ப வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13-14. கடைசி 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பொதுவாக இது நாம் கடைசியாக சொல்ற வார்த்தை. ஆராதனை முடிக்கும்பொழுது கடைசியாக நாம் சொல்லுகிற வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. நமக்கு தெரியும், இன்றைக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. அதே நாளிலே நமக்கு இந்த பெந்தகோஸ்தே நாள் வந்ததும் பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம். பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லும்போது அது பரிசுத்த ஆவியானவரை மையமாக கொண்டு அனுசரிக்கப்படுகிறது. எல்லா ஆராதனையும் நாம் சொல்கிறோமோ இல்லையோ அவரை மையமாக கொண்டு தான் நடக்குது. அவர் இல்லாமல் ஒன்றுமே அசையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நம்மை ஆளுகிறவர். அவர் தான் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். முழு பொறுப்பையும் இந்த பூமியிலே நம் ஒவ்வொருவருக்காக முழு பொறுப்பையும் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இல்லை 3 திரியேக தேவனின் காரியங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இதில் கடைசி காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். திருவிருந்து அப்படின்னு சொன்னால் நம்ம அதை குறித்து வாசிப்போமானால் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 10:16. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? சொல்லப்படுகிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியம். ரசம் அவருடைய இரத்தத்தின் ஐக்கியம்.
அப்பம் அவருடைய சரீரத்தின் ஐக்கியம், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முறையும் நாம் அதை அனுசரிக்கும் பொழுது நாம் அறியாமலேயே இந்த அனுபவத்துக்குள்ளே வரும். என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம். ஆமே. உங்களுக்கு உண்மையான ரத்தம், அவருடைய ரத்தம் உள்ளே போகலையே, உண்மையாகவே அவருடைய சரீரம் உள்ளே போகலையே, ஆவியானவருடைய ஆவியினாலே அது மாற்றப்பட்டு தான் உங்களுக்குள்ளே போகுது. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். அல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்தை நாம் தியானிக்கிறது திருவிருந்துக்கு அடையாளம். அல்லேலூயா. திருவிருந்துக்கு உகந்தது. அவரோடு இருக்கிற ஐக்கியம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை வெளிப்புறமாக ஃபிசிக்கலாக நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக தான் திருவிருந்தை எடுக்கிறோம். நமக்கு பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் இருக்கிறது என்கிறதை அடையாளப்படுத்த தான் நாம் திருவிருந்தை அனுசரிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் பெந்தகோஸ்தே நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளை பெயரை சொன்னாலுமே ஒரு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அது வண்டர்ஃபுல் டே. ஹல்லேலூயா. க்ளோரியஸ் டே. ஹல்லேலூயா. மகிமையான நாள், அற்புதமான நாள். அந்த நாளை நினைத்து பார்க்கும்பொழுது அது விலையேற பெற்ற ஒரு மகிமையான அனுபவத்தை நமக்குள்ளே அது கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒரு வல்லமையான நாளாக, உலக சரித்திரத்தில் அது ஒரு வல்லமையான நாளாக அது இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாளிலே வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஏறக்குறைய அதிகாலை 3 மணிக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதனால தான் நிறைய பேர் அதிகாலை நேரத்தில் ஜெபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அதிகாலை 3 மணிக்கு அவர் பலத்த வல்லமையோடு கூட அவர்கள் மேல் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அவர்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசியிருக்காங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆச்சரியமான அனுபவம். உலக சரித்திரத்தில் என்னை கேட்பீர்களானால் பெரிய நாளாக நான் கருதுவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாள், அதுக்கு பிறகு பெந்தகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலக சரித்திரத்தையே அது மாற்றிவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தே நாளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா சொல்லுவாங்க, the day is not important but the event is undeniable. நம்ம மறுக்க முடியாதது, சம்பவம் மறுக்க முடியாதது. இன்றைக்கும் அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற இந்த மகிமையான அனுபவத்திற்காக கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லாமா? பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. வேத வல்லுநர்கள் நிறைய காரியங்களை அவர்கள் சொல்கிறாங்க. அதில் அந்த பெந்தகோஸ்தே நாள் அன்றைக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சக்கணக்கான யூதர்கள் அங்கே கூடியிருந்தாங்களாம். ஏன்னா அந்த பண்டிகைக்கு உலகம் எங்கும் இருக்கிற யூதர்கள் சேருகிறது வழக்கமாக. அவங்க 1 மாதமோ 2 மாதமோ அங்கே தங்கி இருந்து பஸ்கா பண்டிகையிலேருந்து இந்த வாரங்களின் பண்டிகை வரைக்கும் அவங்க இருந்து அங்கே கொண்டாடி விட்டு தான் போவாங்களாம். அப்படி போகிறதுனால தான் நம்ம இந்த பெந்தகோஸ்தே நாளின் அனுபவத்தை வாசிக்கும் பொழுது ஏராளமானோர் தங்களுடைய ஜென்ம பாஷையில் பேசுகிறதை கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். அது தாவீதினுடைய வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மேல் வீடு தாவீதினுடைய வீடுன்னு சொல்லப்படுது. அங்கே தான் வேதத்தை எழுதினவர்கள், பிரதி எழுதினவர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. நிறைய சரித்திர சம்பவம் இருக்குது, நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசித்த அந்த வசனத்துக்கு மறுபடியும் வருவோம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். பெந்தகோஸ்தே நாள் நோக்கம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியோடு ஐக்கியம். பெந்தகோஸ்தே நாளிலே தேவன் இறங்கினதுக்கு காரணம் என்ன? யோவேல் 2:28 நாம் வாசிக்கிறோம், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன. யாவர் மேலும் I will pour out my spirit upon all flesh. எல்லா மாம்சத்தின் மேலும்
என் ஆவியை நான் ஊற்றுவேன். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே அவருடைய உறவை ஸ்தாபிக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ளே தேவன் தம்முடைய உறவை ஸ்தாபிக்க விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூட நீங்க பார்ப்பீர்களானால், ஆண்டவர் சொல்றாரு, நான் போவேன் ஆகில் உங்களுக்கு நலமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் வாசம் பண்ணும்போது அவர் மனுமக்களுடைய வாழ விரும்பினார், மனிதர்களுடைய உறவாட விரும்பினார். உங்களுக்கு தெரியும், அவருடைய மார்பில் யோவான் சாய்ந்து கொண்டிருந்தான். சாய விட்டனால தானே சாய முடியும். எல்லாருடைய மார்பிலையும் நம்ம சாஞ்சிட முடியுமா? முடியாது. விட்டா தானே முடியும். ஆமென். சாய்ந்து கொண்டிருந்தான். அவர் மக்களை நேசித்தார், மனிதனை நேசித்தார், மனிதர்களோடு வாழ விரும்பினார், மனுஷங்க கூட இருக்க விரும்பினார். ஆனால் அவரே போக விரும்பியதற்கு ஒரு காரணம் இருந்தது. என்னன்னா, அவர் சொல்றாரு, அப்பொழுது வேறொரு தேற்றளவாளன் உங்களுக்குள்ளே வருவார். ஹல்லேலூயா. நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும். உங்களுக்கு நலமா இருக்கும். என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவராக நான் வருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டிஜிஎஸ் தினகரன் ஒரு பாடலை ரொம்ப அழகா பாடுவார். ஆண்டவர் எனக்காக உயிர் கொடுத்தார், என்னை மீட்க தன்னை கொடுத்தார், எனக்காக எனக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர், விண்ணுலகுயர்ந்தோர், விண்ணகம் சிறந்தோர், மித்திரனே சுக பத்திரம் அருளாய், என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோ, என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ, விண்ணுலகுயர்ந்தோ, விண்ணகம் சிறந்தோ, மித்திரனே சுக பத்திரம் அருளாய், என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பருயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ, பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே சொல் மனமே, சொல் மனமே. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எங்கேயோ இல்ல, நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை மீட்க தன்னையே கொடுத்தார், என்னோடு இருக்க அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஜீவியத்துல முதல் முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம். பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், நமக்குள்ளே வாசம் பண்ண வந்த தேவனோடு வாழுகிற வாழ்க்கை. நமக்குள்ளே ஒரு தேவன் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு தெரியுமா? நமக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆச்சரியமான தேவன் அவர். அவரை பெற்றவர்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமாய் இருந்தது. அப்போஸ்தலனாகிய தோமாவை குறித்து
நான் தனிப்பட்ட விதத்தில் நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய தோமாவை குறித்து சொல்லப்படும் பொழுது அவர் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக நிறைய இடங்களுக்கு அவர் பயணம் சென்று பலத்த வல்லமையை கர்த்தருடைய நாமத்தினாலே அவர் வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக அவர் வாழ்ந்தார். பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா ஒரு செய்தியில இப்படியா சொல்றார், சந்தேகித்த தோமா தேவனுடைய பலத்த வல்லமையை வெளிப்படுத்துவராக மாறினார். காரணம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஹல்லேலூயா. அந்த பெந்தகோஸ்தே நாளின் அனுபவம் அவரை தலைகீழாக மாற்றினது. ஹல்லேலூயா. டவுட்ஃபுல் தாமஸ் பிகம் டைனமிக் தாமஸ். ஹல்லேலூயா. ஆமென். வல்லமையுள்ள தோமாவாக மாறினார். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். ஒரு முறை அவர் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆற்று ஓரமாக பொதுவாக நடக்கிற ஒரு காரியம், அங்கே வேலை செய்கிறவங்க பெரிய கப்பல்களை, அந்த தெப்பங்களை, மரக்கட்டைகளை, வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுவோம், இது அடிக்குது சவுண்ட் வருது, அவங்க அந்த தெப்பங்களை கயிறு கட்டி இழுப்பாங்களாம். ரொம்ப பெரிய தெப்பங்களாக வந்தால் யானைகளை கட்டி இழுப்பாங்களாம். ஒரு முறை ஒரு பெரிய கட்டை கூட்டங்கள் அனுப்பப்பட்டிருந்தது. அது கரைக்கு இழுக்கிறதுக்கு முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 4 யானையை சேர்த்து கயிறை கட்டி அந்த இழுக்கிறாங்க, முடியல. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த பக்கமாக தோமா போய் கொண்டிருக்கிறார். அவர் கேட்டால் எல்லாம் சோர்ந்து உட்காந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. விஷயத்த சொன்னாங்க. அவர் சொன்னார், அந்த 4 கயிறையும் என் மேலே கட்டுங்க அப்படின்னார். நான் தோமாவுடைய சரித்திரத்தின் புத்தகத்தில் வாசித்து பார்த்தேன். அந்த 4 கயிறையும் என் மேலே கட்டுங்க அப்படின்னு சொன்னார். அவர் மேலே கட்டினாங்க. அவர் வானத்தை நோக்கி பார்த்து சொன்னார், பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனாராம். தலையணை பில்லோஸ் எப்படி இருக்கும், வெயிட்டு தூங்குற தலையணை இருக்குல்ல, தலையணை, அந்த தலையணை பில்லோவை இழுக்கிறது போல இழுத்துன்னு போனாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர் வல்லமையுள்ளவர், அவர் பலனுள்ளவர், நம்மை பலப்படுத்துகிறவர். தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற நீ அவரோடு எப்படி ஐக்கியமா இருக்கிற என்பதை இன்றைக்கு யோசித்துப்பார். அன்றைக்கு மட்டும் இல்லை, ஏதோ 2000 வருஷங்களுக்கு முன்பாக மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். அவர் அசைவாடினால் ஜனங்களால் நிற்க முடியல. தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ மனிதனாகிய ரெய்னார்ட் போங்கே அவருடைய வாழ்க்கையில அவர் சொன்ன ஒரு சாட்சி உண்டு. ஒரு முறை ஒரு கூட்டத்தை ஒரு கிராமத்தில் போய் ஒரு ரொம்ப இன்டீரியரான இடத்துல ஒரு பெரிய குருசேட் நடத்திட்டு வந்தாராம். அவர் பேசினாராம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் வாழ்க்கையை மாற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க முடியாது அப்படின்னு பேசி ஆவியானவரை குறித்ததான முக்கியத்துவத்தை அவர் பேசினாராம். பேசி முடித்துட்டு அவர் எல்லாம் முடிச்சுட்டு காரில் வந்துட்டு இருக்காராம். அவர் வரும்போது ஒரு காட்டு வழியாக வர வேண்டியது இருந்துதான். காட்டு வழியாக வந்திருக்க போது பார்த்தா நடுவில் அந்த காட்டு வழியாக இருட்டில் போயிருக்கும் போது ஒரு வாலிபன் நிற்கிறது போல இருந்ததான். பார்த்தா யாரா இந்த காட்டுக்குள்ளே நடுவில் நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து கொண்டு இருந்தாராம். பார்த்துட்டு வண்டியை நிறுத்தினாராம். நிறுத்தினா கிட்ட வந்தோடனே லைட்டில் தெரிதான் ஒரு வாலிபன். காரை நிறுத்தினோடனே அந்த வாலிபன் ஓடி வந்து, ஐயா நிறுத்துங்க நிறுத்துங்க சொல்லிட்டு ஓடி வந்து சொன்னானா, ஐயா நீங்கள் எங்கள் ஜனங்கள்லாம் சொன்னாங்க நான் அவங்க கூட்டத்துக்கு கலந்து கொள்ள என்னால் முடியல, ஆனால் எல்லாரும் சொன்னாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப எப்படி சொல்லுறதுன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்காங்க, எல்லாமே மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் கேள்விப்பட்டேன். அவங்கள கேட்டேன், என்னன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, பரிசுத்த ஆவியானவர் கடவுளை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டானா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததா. இந்த காட்டுக்குள்ளே இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த ராத்திரியில் யாரும் போகாத இடத்துல காருக்கு முன்னாடி நின்று இப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு அவருக்கே பயங்கர ஆச்சரியமா. அவர் சொன்னாரா, உண்மையாக வேணுமா அப்படின்னு கேட்டாராம். ஆமாய்யா எனக்கு வேணும், நான் அவரை பெற்றுக்கொள்ளாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னானா. சார் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படின்னு கையை உயர்த்தின பலத்த வல்லமை அந்த மகன் மேலே இறங்கிச்சான். அக்னி இறங்கி அந்நிய பாஷைகளை பேசி அந்த மகன் பரிசுத்த ஆவியில் நிரம்பினானா. நிரம்பி பெரிய சந்தோஷம். அந்த மகன் சொன்னா, ஐயா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டான்ஸ் ஆடினே பயங்கர உற்சாகம். அவனுக்கு உற்சாகத்தோடு அவன் போனான் பாருங்க. ஊருக்குள்ளே அவன் போகிறான். போகும்போது ஒரு அம்மா
கையில் குழந்தையோட அந்த கழுத்து தொங்குது, குழந்தைக்கு ஜுரம் ஹெவியாகி மூச்சு பேச்சு இல்லாமல் ஆயிடுச்சு. அழுதுனே ஓடுறாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு. என் பிள்ளையை காப்பாற்ற ஓடுறாங்க. அவன் போய் நடுவில் நிற்கிறான். நின்று சொன்னான், என்னாச்சு? இந்த மாதிரி ஆயிடுச்சு, பயப்படாதீங்க, ஏசு சுகமாக்குவேன், ஏசுவின் நாமத்தினால பிள்ளை உயிர் வந்துடுச்சான். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில, அழுவுறதா சிரிக்குதான்னு தெரில. அந்த அம்மா இந்த பக்கம் ஓடி வந்தாங்க, அந்த பக்கம் உள்ள ஊருக்குள்ளே ஓடி பண்ணாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் நடக்குதுன்னு கடைசியில் அவனை கூட்டிட்டு போய் எங்கே விட்டாங்கன்னா, அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அவருடைய பெண் வாலிப மகள், அவள் வந்து கை கால் சூம்பி போன நிலைமையில ஒரே அறைக்குள்ள 20 வருஷங்களுக்கு மேலே இருந்த மகள். அந்த மகளை சந்திக்க முடியாது. இந்த அம்மா விசுவாசமா, நீ ஜோமணி நல்லாயிடுச்சுல, நீ வா, அந்த பஞ்சாயத்து தலைவருடைய மகள் வியாதியா இருக்கிறா, ஜோமனுன்னு. இவன் போயிட்டானா. போய் பார்த்தா இந்த மாதிரி இருக்குது, சின்ன உருவமா இருக்குது, எல்லாம் கை காலெல்லாம் சோம்பி போயிருக்குது. பார்த்தனா, கண்ணை மூடினா, இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ண மாதிரி கட்டாக் முட்டாக் கட்டாக் கட்டாக்குன்னு தான் சவுண்டு. எலும்புகள்லாம் நார்மலாக ஆரம்பிச்சுதான். ஹல்லேலூயா. எழுந்து குதித்து பாடினாலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காதனால தான் நம்ம வாழ்க்கை வறண்ட நிலமாய் மாறிவிட்டது. அவரை ஆராய்கிற, அவரை பேசுகிற, அவரை உயர்த்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு நாம் வாழ வேண்டும், அவராலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும். அவர் மகா வல்லமையுள்ளவர், அவர் நம் மேலே ஊற்றப்பட விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். மற்ற மனிதர்கள் சொல்லுகிறது போல அல்ல, நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். ஒரு இடத்துல, ஒரு மத வழிபாடு ஸ்தலத்தில் ஒரு சகோதரர் சொன்ன சாட்சி. ஒரு முறை என் கூட ட்ரெயினில் வந்து கொண்டிருக்கும்போது அந்த மனுஷன் அந்நிய பாஷையில் பேசிகிட்டே இருந்தார். பேசிட்டு என்கிட்ட பேசுவார். அப்போ தான் ஃபுல் டைம் முடிச்சுட்டு அங்கே கேரளாலேருந்து வரேன், ஃபுல் டைமுக்காக வரேன், வேலையை விட்டுட்டு முடிச்சுட்டு வரேன். வரும்போது என்னை முதல்ல அவர் தான் பார்த்து சொன்னார், நீங்கள் பாஸ்டர் தானே அப்படின்னு. நானும் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. கலர் ட்ரெஸ்ஸில் கம்முன்னு உட்காந்துருந்தேன். அவர் என்னை பார்த்து நேராக வந்து கை கொடுத்து சொன்னார், நீங்கள் பாஸ்டர் தானே அப்படின்னு. எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரில. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், நான் மேய்க்கிறேன் ஜனங்களை. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னோட பேசினார். ஆனால் என்கிட்ட பேசுவார், கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசிட்டே இருப்பார். அவரை கேட்ட சொல்கிறார், நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுவேன், அந்நிய பாஷையில் பேசுவேன்னு சொன்னார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டோன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கோயிலில் அவர் வந்து ஃபயர்மேனாக இருக்கிறதுனால கோயில்கள்லாம் போடுவாங்க போல இருக்கு. அந்த கோயில்களுக்கு வருகிறவங்களை என்ன பண்ணுவாரா, பெரிய பெரிய அந்த தலைவர்கள்லாம் வருவாங்களே, சாமிங்க அப்படி சொல்ல, அந்த பெரிய இவங்கெல்லாம் வருவாங்க, குருமார்கள்லாம் வருவாங்களே, அவங்களெல்லாம் போய் கட்டி பிடிப்பாராம். ஆசையை இப்படி கட்டி பிடிப்பாராம். அவங்க நினச்சிப்பாங்க ஒரு போலீஸ் வந்து கட்டி பிடிக்குது, ஏதோ பக்தி பாரசத்தில் கட்டி பிடிக்கிறான்னு. கட்டி பிடிச்சிட்டு சொல்லுவாராம், இயேசு நாமத்தினால உனக்குள்ளே இருக்கிற ஆவியை கடிந்து கொள்கிறேன், இனி திரும்ப இவன் வரக்கூடாது அப்படி சொல்லுவாராம். அப்படிப்பட்ட தைரியம் எப்படி வரும் நமக்கு? அங்கே பார்த்தாலுமே சோத்திரம். ஆமாம், ஒரு எலுமிச்சப்பழம் பாவம் நாட்டர்கல்லேருந்து உருண்டு கீழே வந்திருக்கோம். ஆனால் நம்மளால் அதை வளைச்சி தான் போவோம் ஒழிய தள்ளி விட்டு போக கூட நமக்கு தைரியம் இல்லை. நாம் ஆராதிக்கிறவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பட்சிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. அவருக்கு விரோதமான ஒரு வல்லமை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது அவர் சொன்னார், ஒரு கோயிலுக்குள்ள ஒரு பொருளை வாங்கிறதுக்காக எவ்வளோ மணி நேரமாக வெயிட் பண்ணணுமா. ஒருத்தர் வந்து அந்த இடத்துல நின்று அழுதுட்டு இருந்தாராம். இவர் போய் கேட்டாராம், இவர் போலீஸாக இருக்கிறதுனால அவர் போய் கேட்டாராம், விசாரிச்சாராம், ஏன் அழுவுறீங்க அப்படின்னு கேட்டாராம். இல்லை, நான் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தேன், இப்போ எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும், அதனால் எப்படி வாங்குறது தெரில, அந்த ஏதோ ஒரு இப்போ இது பொருள் அந்த விற்கிறதுக்கு முன்னாடி வச்ச ஒரு பொருளை வாங்கிறதுக்காக. அவர் சொன்னாராம், அவ்வளோதானே, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாராம். நீங்கள் பாருங்கள், அந்த தெய்வ மனுஷர்களுடைய நடவடிக்கைகளை பாருங்கள், அது ஆச்சரியமாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் தெளிவாக இருந்தது. நமக்கு நோக்கமே சரியில்லை, அதனால தான் பயம் அதிகம். நம்மளுக்கு நோக்கம் சரியாக இல்லாதனால கண்டதுக்கெல்லாம் பயப்படுறோம். அவர் சொன்னாரா, நான் வாங்கி தரேன், என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நான் வாங்கி தரேன். போய் ஒரு 10 நிமிஷத்தை வாங்கி வந்து கொடுத்துட்டாராம். இப்போ இன்னும் அழுகுறாராம் பயங்கரமாக. இவர் அழுதுட்டு இவர் காலில் விழுட்டாராம், நீ தான் தெய்வம் அப்படின்னு. அது சொன்னாரா,
இப்படிலாம் பண்ணாதீங்க, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு காட்டினாராம். அந்த இடத்து பேரை நான் உங்களுக்கு என் நேரில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த இடத்துல எழுதியிருந்ததான், வழிபாட்டு ஸ்தலத்தில் மலையாளத்தில் தான் எழுதியிருந்ததான். இதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொன்னாராம். என்ன எழுதியிருந்ததுன்னா, நீ தேடி வந்தவர் உனக்குள் இருக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல எழுதியிருந்ததான். அது கிறிஸ்தவ ஸ்தலம் இல்லை, ஆக்சுவலாக கிறிஸ்தவ ஸ்தலம் இல்லை. அப்போ இவர் கேட்டாராம், அது படித்தவனையும் என்ன போட்டிருக்கு, நீ தேடி வந்தது உனக்குள்ளே இருக்குது. என்ன அர்த்தம் அவருக்கு புரியல. ஏன்னா அந்த அனுபவமே இல்லையே. அவங்களுக்கு எங்கே புரியும்? நம்ம தெய்வம் உனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொன்னால் எங்கே புரியும்? புரியாது. நான் சொன்னார், நீ பாரு, நீ தேடி வந்தது தானே அங்கே இருக்குது பார், அது எப்படி உனக்குள்ளே வரும்? அவருக்குதா கரெக்ட் தான். அப்போ சொன்னாராம், தேவன் ஆவியாக இருக்கிறார், ஹல்லேலூயா, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னு அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்பணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னை நிரப்பும். பெர்கமன் ரொம்ப அழகான ஒரு பாடலை எழுதியிருக்கார், பாடலாமா? ஆண்டவரே என்னை நிரப்பும், இயேசு தெய்வமே என்னை நிரப்பும், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே. ஓ ஹல்லேலூயா. எஃப் மைனர். ஜீசஸ் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வார். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே உடைய அப்போஸ்தலர்களை பயன்படுத்துகிறீரே, உடைய தேவ மனிதர்களை பயன்படுத்தினேன், சாதாரண மனிதர்களை பயன்படுத்துகிறீரே, என்னையும் அப்படி பயன்படுத்துங்க. ஓ என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால், என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால், தேற்றல வாழ பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றல வாழ பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பா நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பா நிரப்பும் ஆவியே வாருமே, என்னை நிரப்போ இயேசுவே. ஓ உம்முடைய வரங்களால் வல்லமைகளால் வரங்களை கொடுத்து வாழ்வை அளிப்போ வல்லமே வாருமே. அவர் வரங்களை அள்ளி அள்ளி தருகிறவர், அவர் வல்லல். ஆமென். கனிகளால் நிரப்பி காயங்களை ஆற்றுகிறவர், வல்லமையுள்ளவர். ஓ கனிகளால் நிரப்பி ஆமென். ஆமென். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால், என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். வேதம் சொல்லுகிறது, முத்திரையாக பெற்ற, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற
தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால அவரோடு நம்ம சரியா ஐக்கியப்படவே முடியல. ஏன் தேவனுடைய வல்லமை நம்ம கிட்ட வெளிப்படலனா, நமக்குள்ள இருக்கிற சுபாவங்கள் இன்னும் மாறல. இந்த பாடல் சொல்லுது, கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. என்னுடைய கோபங்கள் சுபாவங்கள் மாற்றுங்கப்பா. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு ஜெபமாக கேட்கலாமா? பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே, உம்முடைய ஆவியினாலே நான் நிரப்பப்பட, என்னுடைய கோபங்கள் சுபாவங்கள் தடையாய் நிற்குமானால், என்னுடைய பாவங்கள் தடையாய் நிற்குமானால், ஆண்டவரே எடுத்து தூர போடுங்க. நான் விட்டு விடுகிறேன், என்னை மாற்ற அர்ப்பணிக்கிறேன். நீர் எனக்கு வேணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேணுமா? அவரை நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? ஓ, இன்றைக்கு உங்களை விட்டு விட அர்ப்பணிங்க. கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக பரமனே. சொல்லமா? பாவங்கள் கழுவி, பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே. கோபங்கள் போக்கி கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுபாவங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரிசுத்த ஆவியானவரே வாரும் 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 வாரும். எங்களுக்குள்ள நீர் எங்களுக்கு வேண்டும். எங்களை பலப்படுத்தும்படியா, எங்களை ஆசீர்வதிக்கும்படியா, எங்களை பயன்படுத்தும்படியா. ஓ, என்னை நிரப்போம், என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே. இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால். என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே. இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால். என்னை நிரப்போம் இயேசு தெய்வமே. இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால். இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால். இப்போ நிரப்போம் உந்தன் ஆவியால். என்னை இன்று நிரப்போம் உந்தன் ஆவியால். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவரோடு ஐக்கியமா இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அவர் இல்லாத வாழ்க்கை பலன் இல்லாத வாழ்க்கை. அவர் இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அவர் இல்லாத வாழ்க்கையில வெற்றியே இல்லை. உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். பொக்கிஷமாக நமக்கு கொடுக்கப்பட்டவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசையோடு கேளுங்க, ஆவியானவரே நீர் எனக்கு வேண்டும். Glory. ஆமென், ஆமென். தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் வாழணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நமக்கு தேவை. ஒரு தேவ மனுஷன் இப்படியே சொல்றாரு, ஆண்டவரோடு ஆவியானவரோடு வாழுகிற வாழ்க்கை டீப்பா இருக்கணும். அதுக்கு அடுத்தது டீப்பர், அதுக்கு அடுத்தது டீப்பஸ்ட். சொல்ற டீப், டீப்பர், டீப்பஸ்ட். தமிழில் இதை நீங்கள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா மூணுத்துக்குமே ஒரே வார்த்தை தான் சொல்லப்படுது. ஆழமானன்னு சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் நல்ல வித்தியாசம் இருக்குது. டீப்பான ஒரு அனுபவம், ஆழமான அனுபவம். ரெண்டாவது இன்னும் ஆழம். வேதம் சொல்லுது, ஆனால் வேதம் அதை அழகாக சொல்லுது,
கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு நீந்தி மூழ்கிற அனுபவம். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 47வது அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 47:5. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. வேதத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நாம் எந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளங்க செய்வாராக. டீப் அப்படின்ற நிலைமையில் இருக்கீங்களா? டீப்பர், இன்னும் மேலான நிலைமையில் இருக்கீங்களா? இல்லை டீப்பஸ்ட் நிலைமையில் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்பே இல்லை, இதுவரைக்கும் கிறிஸ்தவன் ஆகி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை, அந்நிய பாஷையின் அனுபவத்தை இதுவரைக்கும் நான் பெறாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப வேதனையான காரியம். அதற்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். உங்கள் ஆவியிலே ஒரு விடுதலை வேண்டும். இன்றைக்கு அதை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தேவன் அழைக்கிறார். மனம் திரும்புதலுக்காக தேவன் அழைக்கிறார். தேவனோடு உறவு இல்லாம எங்கேயோ இருக்கிற ஆட்டை போல, லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 100 ஆடுல ஒரு ஆடு மேய்ப்பன் கூட இல்லை, ஐக்கியத்தில் இல்லை. அப்படி இருப்பீர்களானால் உன்னுடைய நிலைமை ரொம்ப ஆபத்து. பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் வேண்டும். அவரோடு கூட வாழுகிற ஐக்கியம் நமக்கு வேண்டும். உங்களுக்கு அந்த ஐக்கியம் இல்லையானால் இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற வேலையில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரில் கேளுங்க. கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு ஒரு ஆழமான உறவு நமக்கு வேண்டும். ஆண்டவர் கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தும் கிறிஸ்தவர்களாக ஆகியும் ஆண்டவரோடு ஒரு ஆழமான உறவு இல்லை அப்படின்னு சொன்னால் யூ நீட் டெலிவரன்ஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல விடுதலை வேணும். கிறிஸ்தவனாக இருந்து உங்களால் பரிசுத்த ஆவியானோடு ஆழமான வாழ்க்கை வாழ முடியலன்னா ஏதோ ஒரு இடத்துல உனக்கு விடுதலை வேணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, நல்லா ஆவியில் நிரம்புகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது பிசாசனுடைய காரியம் வெளியே போகுது. காரணம் என்ன தெரியுமா? அவர் வைத்திருக்கிற அந்த ஆழமான உறவை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ அப்பப்போ கிடைக்குது, அனுபவிச்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். சர்ச்சைக்கு வரோம், ஆராதனையில் நிற்கிறோம், பாடும் போது பேசும் போது சந்தோஷப்படுறோம், குதிக்கிறோம், அவ்வளோதான். நல்லது. ஆனால் ஆழமான ஒரு அனுபவம் ஒன்று உண்டு. அவரோடு ஆழத்துக்கு நாம் கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சபையை குறித்து இப்படியே சொல்லப்படுது. 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:15. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுதப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை, நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான், அங்கங்கே அப்பப்போ நம்ம சந்தோஷத்துக்குள்ளே போகிறோம், ஆண்டவருக்குள்ளே வரோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நம்முடைய ஜீவியம் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது. ஆழமாய் அவரோடு நெருங்கி சேரணும். ஹல்லேலூயா. ஆழமாய் சேரணும். இன்னும் ஆழமா, டீப்பர், மோர் டீப், இன்னும் ஆழமா, டீப் டீப்பர், இன்னும் ஆழமாக கர்த்தரிடத்தில் செல்லணும். ஆழத்தில் ஆழமான அனுபவத்துக்குள்ள, அதாவது ஆழமான உறவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், இன்னும் ஆழத்துக்கு உங்களால் போக முடியலன்னா உங்களுக்கும் ஒரு விடுதலை வேணும்.
ஒரே நிலைமையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா யூ ஆல்சோ நீட் டெலிவரன்ஸ். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு ஏரியால இன்னும் ஆழத்துக்கு நீங்க போக வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நீங்க ஆழத்துக்கு போக வேண்டியது இருக்குது. அவருடைய ஆழம் ஆச்சரியமானது. தேவனுடைய ஆழம் ஆச்சரியமானது. அவருடைய ஆழம் ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. அவைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போவார். நீச்சல் ஆழத்துல நம்மை கொண்டு போகிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது நதி, ஜீவ நதி. நம்ம பாடணும்ல, ஜீவ தண்ணீர் நதி, ஜீவ நதி. அது போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு போவார். அவர் எங்கெல்லாம் போக விரும்புகிறாரோ கொண்டு போவார். நீச்சல் ஆழத்துக்கு வரணும், மகா ஆழத்துக்கு வரணும், டீப்பஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நமக்கு தேவனோடு ஒரு ஆழமான உறவு இருக்கணும். இப்படி உறவு இல்லையானால் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒருவரால், ஏதோ ஒரு விஷயத்தால், ஏதோ ஒரு காரியம் உங்களை கட்டி வைத்திருக்குது. ஒருவேளை உங்கள் கண்களுக்கு அது நல்லதாக தெரியலாம், உங்கள் கண்ணுக்கு இது ஒரு நல்ல உறவாக தெரியலாம். ஒருவேளை பிள்ளையாக இருக்கலாம், ஒருவேளை புருஷனாக இருக்கலாம், ஒருவேளை மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு ஃபோனாக இருக்கலாம், ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஏதோ ஒரு சம்பவமாக இருக்கலாம், உங்களுக்கு பிடித்த விஷயங்களாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களை கட்டி வைத்திருக்குது. அதனால தான் உங்களால் தேவனுடைய ஆழமான அனுபவத்துக்குள்ளே போக முடியல. தேவ ஜனமே, ஆவியானவர் பேசுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். உடைய ஆவியை கத்த தட்டி எழுப்ப விரும்புகிறார். மரித்து கிடக்கிற நிலைமையிலிருந்து கத்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கத்தரே ஆவியானவர். கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். எல்லாமே இருக்குது, ஆனா விடுதலை இல்லை. அதனால தான் இந்த வசனம் சொல்லப்படுது, கத்தரே ஆவியானவர். கத்தருடைய ஆவியை எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு எழுதப்படல. நீங்க வாசிங்கன்னா தெரியும், விடுதலையும் உண்டு, விடுதலையும் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அந்த விடுதலையும் இல்லை அப்படின்னா அவரோடு ஆழமான உறவு இல்லை. அவரோடு ஆழமான உறவுக்கு யோசிக்கிறதே இல்லை. வாழ்றோம், கிறிஸ்தவங்களாம் வாழ்றோம், ஒரு பைபிள் ரீடிங் இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, ஒரு காரியம் இல்லை. தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையை மாற்ற நீ ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை மாற்ற தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆழமான கிறிஸ்தவ ஜீவியம், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்றை மட்டும் இன்னைக்கு நான் விளக்க விரும்புகிறேன். 3 காரியம் என்ன? ஒரு ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நேராக நம்மை நடத்துகிற தேவன் வைத்த வழிமுறைகளில் பிரதானமாய் இருக்கிறது வேத வாசிப்பு. வேதத்தை நாம் வாசிக்கணும். இதை கொஞ்சம் வேத வாசிப்பு. 2வது, தனிப்பட்ட நேரத்தை தேவனோடு செலவு செய்கிற ஒரு பழக்கம். 3வது, ஆவியில் நிறைந்திருக்கிற அனுபவத்தை அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அந்நிய பாஷைகளை பேசுகிற அனுபவம். இந்த 3 காரியங்களையும் இன்றைக்கு பேச முடியாது. நிறைய வேலைகளில் நாம் பேசியிருக்கிறோம், இன்னொரு தடவை கூட பேசலாம். வேதத்தை வாசிக்கிற அனுபவம், வேதத்தோடு ஒரு ஐக்கியம். நம்முடைய நேரத்தை தேவனோடு ஐக்கியப்படுத்தணும். நம்முடைய ஆவியை தேவனோடு ஐக்கியப்படுத்தணும். இப்ப பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நமக்குள்ளே பெருகும். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதவசனம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 3:15. நான் முதல் 2 குறிப்பை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு நான் 3வது காரியத்துக்குள்ளாக நான் போக விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3:15. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்து. 2 தீமோத்தேயு தானமா?
3:15 3:15 தானே வாசிக்கிறேன். 15:16 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற 16 வாசி. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் எப்படி அருளப்பட்டிருக்குதா? தேவனுடைய ஆவியினால. பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு ஐக்கியம் உங்களுக்கு வேணுமா? பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. தேவ ஆவியினால் அருளப்பட்ட பரிசுத்த வேதத்தை வாசிக்கணும். அந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும். யாரு தேரணும்? தேவனுடைய மனுஷன் தேரணுமா? தேவனுடைய மனுஷன் தேரணுமா? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக நம்மை மாற்றுகிறது வேதம். எவ்வளவு பெரிய தேவ மனுஷனா இருக்கலாம், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. தேவ ஆவியினால கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கணும், அதிகமாய் வாசிக்கணும். தேவன் நாம் வேதத்தை வாசிக்கும் போது நம்முடைய ஆவியோடு அவர் இடைப்படுவார். நம்முடைய ஆவியோடு அவர் இடைப்படுவார். வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிற அனுபவமும் உண்டு, தனிப்பட்ட வாழ்க்கையில உண்டு. வேதத்துல தேவ வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கொர்நேலியுடைய வீட்டிலே தேவ ஆவியானவர் பேதுரு பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் பலமுள்ளது, வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அதிசயமானது, அற்புதங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. அது தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் அதில் அசைவாடுகிறார். வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆவியில தொடப்படுகிறோமோ அதை பொறுத்து தான் நீங்க டீப் லெவல்ல இருக்கீங்களா, டீப்பர் லெவல்ல இருக்கீங்களா, டீப்பஸ்ட் லெவல்ல இருக்கீங்களான்னு தெரியும். வேதத்தை வாசிக்கும் போது உங்களுடைய ஆவியானவரோடு எந்த அளவுக்கு இணைய முடிகிறது என்பதை பொறுத்து தான் நீங்க ஆழத்துல இருக்கீங்களா, இன்னும் ஆழத்துல இருக்கீங்களா, அதாவது கணுக்கால் ஆழத்துல இருக்கீங்களா, முழங்கால் ஆழத்துல இருக்கீங்களா, இடுப்பு ஆழத்துல இருக்கீங்களா, இல்ல மகா ஆழத்துல இருக்கீங்களா அப்படின்றது தெரியும். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நமக்கு வேண்டும். பெந்தெகோஸ்தே நாள் எதை முக்கியப்படுத்துது அப்படின்னு சொன்னா, உன்னதமான தேவன் மனிதர்களோடு ஐக்கியப்பட விரும்பினார். இந்த ஐக்கியத்தை இன்றைக்கு விட்டுவிட்ட அநேகர் உண்டு. தேவ ஜனமே, உன்னுடைய ஐக்கியம் புதுப்பிக்கப்படணும். கையில வேதத்தை எடு, வாசி, மணிக்கணக்காக வாசி, தேவனோடு நேரத்தை செலவு செய். உன்னுடைய ஆவி பலன் அடையும். வேதத்தை வாசிக்க வாசிக்க உன்னுடைய ஆவி பலன் அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை. தனியா ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுகிற நேரம் இருந்தது நிறைய பேருக்கு, இப்ப இல்லை. தேவன் பேசுகிறார், தேவன் பேசுகிறார். மறுபடியுமாக உங்களை புதுப்பிக்க விரும்புகிற இந்த பரிசுத்தமான நாளிலே, நாம் திருவிருந்துக்கு செல்ல இருக்கிற இந்த நாளிலே அவரோடு ஐக்கியப்பட அவர் விரும்புகிறார். நீங்க வெளியே வாங்கி புசிக்கிறீங்க, ஆனா உள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆவியானவர் இயங்குகிறார். அவரோடு ஐக்கியமாய் இருக்க உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரு விசேஷித்த வல்லமையோடு தேவன் பரிசுத்த ஆவியானவராக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். நம்மை நிரப்ப அவர் விரும்புகிறார், நம்மை மாற்ற விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்மை பலப்படுத்த விரும்புகிறார், நம்மை உயர்த்த விரும்புகிறார், நம்மை ஜெயமெடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு
செலவு செய்கிற நேரத்தை கொடுங்க. நம்மை மகா ஆழத்துக்கு நேராக நடத்துகிற காரியம் வேத வாசிப்பு, தனிப்பட்ட ஜெப நேரம். மூன்றாவதாக ஆவியில் நிறைந்த அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்மை பொதுவாக சொல்லுகிறவர்கள் சொல்லுவாங்க, நாம் ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆவிக்குரியவர்கள்லாம் என்ன? ஆவிக்குரிய கிறிஸ்தவனா அப்படின்வாங்க கேட்டா. நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவோம், என்ன ஆவிக்குரிய கிறிஸ்தவன்னா நம்ம அப்படின்னா இல்லை. எங்கே ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருக்கும்? ஆவியில் நிறைந்திருக்கிறவன், பரிசுத்த ஆவியில மூழ்கி இருக்கிறவன், ஆவியில நிறைந்திருக்கிறவன். இதில் வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறது ஒன்று, ஆவியில் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம் உண்டு. அதாவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆவி. இதை குறித்து நான் இன்னொரு முறை நான் பேசுகிறேன். மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கான காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன். நம்முடைய ஆவி, தேவன் நமக்கு தந்த ஆவி தீபமா இருக்குது. இந்த ஆவியில ஒரு உற்சாகம் வேணும். ஆண்டவர் சொன்னார், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது தான். மாம்சமோ பலவீனம் உள்ளது, அதனால உன்னுடைய ஆவியை குறித்து நீ எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாம்சம் ஆவியை அணைச்சு போட்டுரும். இந்த மாம்சம் ஆவியை அமுக்கிடும். மாம்சத்துக்கு இடம் கொடுப்பாயானால் உன்னுடைய ஆவி அணைந்து போயிடும். ஆவியை அவித்து போடாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்க குறித்து சொல்லல, அவரை நம்ம அவிக்க முடியாது. உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட உற்சாகத்தின் ஆவியை, உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த ஆவியை அவித்து போடக்கூடாது. அவித்து போடக்கூடாதுன்னா அதை நீங்க புதுப்பிக்க விரும்பணும். மற்றவர்களுடைய ஆவியும் அவித்து போடக்கூடாது. அதையும் அந்த வேதவசனம் சொல்லுது. மற்றவர்களுடைய ஆவியை நம்முடைய செயல்களினாலே அவித்து போடக்கூடாது. நாம அவிந்து போயிருந்தோன்னா மற்றவங்களையும் தான் அவித்து போடுவோம். தேவ ஜனமே, நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் ஆவியிலே வாழ வேண்டியவர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவியிலே பலமாய் வைக்கிறதற்கு அவர் விரும்புகிற காரியம், அவர் செய்திருக்கிற ஒரு மகா பெரிய காரியம். நான் அடிக்கடியாக சொல்லுவேன், அந்நிய பாஷைகளில் தனியாக இருந்து பேச பழகுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். தயவு செய்து அந்நிய பாஷையில் நாம் பேசணும். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். நீங்க கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், என்ன கவனிங்க. அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் அப்படின்றத நாம் வாசிக்கிறோம். அது எவ்வளவு வல்லமையுள்ளதாய் இருக்கும் என்பதை தேவ மனிதர்கள் தங்களுடைய அனுபவத்திலிருந்து பேசினவைகளை நான் கேட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு பாஷைகள், அந்நிய பாஷைகள் பேச கிருபைகள் உள்ள அநேகர் இன்றைக்கு பேசுறதை விட்டுட்டாங்க. அந்நிய பாஷையில பேச ஆண்டவர் நிறைய கிருபைகளை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு பேசுறதுல அவங்க அதில் கவனம் செலுத்துறதில்ல. அதனால தான் பலன் இல்லாமல் போயிடுச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் அதிகமாக பாஷைகளை பேசுறேன். அவர் ஏன் சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. அதிகமாக நான் பாஷைகளை பேசுறேன், அதிகமான அவரே அதிகமானு சொல்றாருன்னா எவ்வளவு நேரம் பேசுவார்? யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன், பெந்தகோஸ்தே நாளிலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது 6 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசினாங்களாம். 6 மணி நேரம், 6 hours. யோசிச்சு பாருங்க. இரவு 3லேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் அந்நிய பாஷையில் பேசுனாங்க. அதான் பலத்த வல்லமை. பேதுரு நின்று பேசுறாரு, ஆத்துமாக்கள் ஒப்பு கொடுக்குறாங்க. பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் பேசின வார்த்தையில் பரிசுத்த ஆவியோட வல்லமை இறங்குது. அப்படியே உள்ள கேட்குற எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் இறங்குது ஆவியானோட வல்லமை. பேசின வார்த்தைகள் ரொம்ப எளிமை தான், ஆனால் தேவ ஆவியானவர் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். எல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க பாருங்க. அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. தேவ ஆவியானவர் செயல்பட ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் அதிகமாக இருந்தது. நாம் அதிகமாக பேசணும். அந்நிய பாஷைகளை நாம்
பேசணும். நிறைய உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இது ஒரு பெரிய நிறைய காரியங்களை உள்ளடக்கிய ஒரு காரியம். ஆனால் நேரம் இருக்கிற வரைக்கும் நான் சீக்கிரமாய் கொஞ்சம் சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எப்படி அந்நிய பாஷையில் பேசுறது? சில பேருக்கு வந்து எனக்கெல்லாம் பேச முடியாது அப்படின்ற முடிவோட நிறைய பேர் இருக்கிறது எனக்கு தெரியும். இது வரைக்கும் பேசுனதில்லை, அதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு அந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. பேசவே முடியாதுன்ற விசுவாசத்துக்குள்ள வந்துட்டாங்க. அது அவிசுவாசம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை கட்டவிழ்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய பாஷை குறித்து ஒரு சில காரியங்களை கவனிங்க. எப்படி ஒரு குழந்தை அவங்க அம்மாவுக்கு ஒரு குழந்தைய வளர்க்குறதுல அந்த குழந்தை அம்மா எனக்கு தண்ணி வேணும், இப்போ வந்து பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறது இல்லை. குழந்தை எனக்கு இங்கே ஒரு பூச்சி கடிக்குது, எனக்கு சொரிஞ்சு விடு அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஒன்று என்ன பண்ணுது? அழுவுது. அந்த லாங்குவேஜ் அம்மாவுக்கு தெரியுது, அவ்வளோதான். அதே போல தான் அந்நிய பாஷை. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம், நான் ஒரே வார்த்தையை சொல்கிறேனே, அப்போ ஒரே ஜெபம் தான் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது விசுவாசத்தினாலே நீங்கள் பேசுறது. ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள். பேசணும். நீங்க பேசும்போது தேவன் அதில் கிரியை செய்வார். பேச வேண்டியது உங்களுடைய கடமை. என் நாமத்தினாலே கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் அடைவார்கள். நம்ம கைகளை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. சொஸ்தமாக்குகிறவர் கர்த்தர். ஆமென். பேசணும். அந்நிய பாஷையில விசுவாசத்தை உள்ள எடுத்துக்கொண்டு வந்து நீங்க பேசணும். இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும், இங்க ஒருவேளை விருப்பம் உள்ளவர்கள் இதுவரைக்கும் பேசாத அந்நிய பாஷை பேசாமல் இருப்பீர்களானால் உங்களை பேச பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். 100% நான் சொல்றேன். இது வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால என்னோட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நூற்றுக்கணக்கான பேருக்கு மேல பரிசுத்த ஆவியானவர், அதாவது புதுசா வந்தவங்க இல்லை, எல்லாம் சீனியர் அந்நிய பாஷைகளை பேச கர்த்தர் வழி நடத்த கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, விஷயம் என்னன்னா எல்லாம் உள்ளதான் இருக்குது. ஆவியானவரே உள்ளதான் இருக்கிறார். இவங்களுக்கு பாஷை பேச முடியல. அதான் சொன்னேன், கிருபைகள் நிறைய இருக்குது, ஆனா பேசுறதே இல்லை. பேசணும். இந்த பாஷைகள் குறித்து நாம் புரிந்து கொள்வதற்காக இன்னும் கொஞ்சம் காரியங்களை நான் சொல்றேன். எப்படின்னா, ஒரு சின்ன பெண்ணுக்கிட்ட குழந்தைகிட்ட அப்பா சொன்னாராம், அந்த பொண்ணு ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு தான் அந்த அப்பா சொன்னாரா, நீ ஏசப்பா ஆண்டவர்கிட்ட போய் ப்ரே பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு போச்சான். சரிப்பான்னு சொல்லிட்டு போச்சான். போயிட்டு ABCDEFG HIJK LMNP அப்படின்னு இவர் பார்த்தாராம், எட்டி பார்த்தாராம், என்ன ஜெபம் பண்றா? அதே தான் சொல்லியிருந்தாலாம். 2 தடவை சொன்னாலாம் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாலாம். என்ன ஜெபம் பண்ண? நீ ஜெபம் பண்ணியா? பண்ணப்பா. என்ன பண்ண? ABCDEFG. இது ஜெபமா இது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிச்சான், இல்லைப்பா அதில் எல்லா வார்த்தையும் எடுத்துடலாம்ல, ABCDயில் ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாம் எழுதும் இருக்குது, அதில் எல்லா வார்த்தையும் எடுத்துடலாம்ல, அதனால ஏசப்பாவுக்கு தெரியும் என் காரியம், அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். அது போல தான் அந்நிய பாஷையும். நீங்கள் பேசுறது காரியம் இல்லை, பேசுறது மட்டும் வார்த்தைகள் பொறுத்து அவர் எடுக்கிறது இல்லை. உங்கள் விசுவாசத்தினால ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் பேசணும். உங்கள் விசுவாசத்தினால நீங்கள் பேசணும். அந்நிய பாஷை பேண்ட் அடிக்கும் போது, பாட்டு பாடும் போது, பயங்கரமாக ஆவியில் நடத்தும் போது மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னா அது தவறல்ல, அது உண்மைதான். ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். நீங்கள் சமையல் செய்யும் போது கூட இடம் கொடுக்கலாம், பேசலாம், அந்நிய பாஷையில் பேசலாம். ஆமென். 2 நிமிஷம் நீங்கள் உற்சாகத்தில் பேசலாம். அரை மணி நேரம் எப்படி பேச முடியும்? 1 மணி நேரம் எப்படி பேச முடியும்? 2 மணி நேரம் எப்படி பேச முடியும்? பேச தான் தேவ வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்நிய பாஷைகளை நாம் நிறைய பேசணும். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆவியும் ஆத்துமாவும் சேரணும். சேர்ந்து செயல்படணும்னா அந்நிய பாஷைகளை நம்ம பேச வேண்டியது இருக்குது. இந்த ஆத்துமா மாம்சத்தோட நிறைய சேருது, அதனால தான் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படுது. நம்முடைய ஆத்துமா ஆவியோடு சேர்ந்திருந்தா பலமுள்ளதான் இருக்கும். இப்போ ஆவியோடு சேரணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மாம்சம்
ஆஃப் ஆகணும். நம்முடைய மாம்சம் ஸ்டாப் ஆகணும். மாம்சத்தின் எண்ணங்கள் செயல்கள் ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆகணும்னா அந்நிய பாஷையில் பேசணும். அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். தேவனோடு பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசணும். பேசிக்கொண்டே நீங்கள் இருக்கும்போது தேவன் அவருடைய காரியங்களை நமக்காக செய்வார். ஒவ்வொரு முறை அந்நிய பாஷை பேசும்போதும் தேவன் நமக்குள்ளே என்ன சொல்ல நினைக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நமக்கு புரியும். நம்முடைய ஆவியிலே அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை நான் இப்படி அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டே இருந்தேன். எந்த நோக்கமும் இல்லாமல் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கும்போது ஒரு அழகான ஒரு தாட் ஆண்டவர் உள்ளே இறக்குறார். என்னன்னா, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்கணும். நான் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த 2 தாட்டை எனக்குள்ள ஆழமாய் பதிக்க அவர் விரும்பினார். எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்நிய பாஷையில் பேசி கொண்டு இருந்த இந்த தாட்ஸை மட்டும் உள்ள அப்படியே அதுக்கு என்னை விட்டு கொடுத்தேன். என் ஆவியை விட்டு கொடுத்தேன். எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்ததுன்னா இந்த வார்த்தையோ சொல்லுவேன், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒருத்தர் கூட நல்லா இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லா இருக்கணும். விரோதியாக இருந்தாலும் சரி, நம்மளை ஏமாத்துறவங்களா இருந்தாலும் சரி, பகைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். நீங்கள் சொல்ல முடியுமா? அது மாதிரி சொல்லணும். ஆமென். எல்லாரையும் நான் நேசிக்கிறேன், எல்லாருமே நல்லா இருக்கணும். யாரையாவது பார்த்தா இவன் நல்லா வந்தால் நம்மளாம் அடங்கிடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்படி காரியங்களை நம்மோடு கூட தேவன் பேசுகிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். மனிதனுடைய ஆவியை வளர்க்கிற பாஷை அது. மாம்சம், ஆத்துமா இவைகளை தாண்டி ஆவியானவரோடு ஆவி இணைந்து உணர்ந்து நாம் பேசும்போது நம்முடைய ஆவி பலன் அடைகிறது. ஆவியானவரோடு ஆவியானவர் மூலமாக ஆவியானவரை மையப்படுத்தி பேசுவதனால் அவரோடு இருக்கிற நேரம் அதிகமாகுது, அவரோடு இருக்கிற ஐக்கியம் அதிகமாகுது. நீங்கள் நார்மலாக உங்களுடைய வார்த்தைகளை பேசும்பொழுது இருக்கிற காரியத்துக்கும் அந்நிய பாஷைகள் நீங்கள் பேச உங்களை விட்டு கொடுத்து நீங்கள் பேசும்பொழுது இருக்கிற காரியத்துக்கும் பெரிய வித்தியாசம். ஆண்டவரோடு ஆவியானவரோடு நீங்கள் ஆவியானவரை மையப்படுத்துறீங்க. அந்நிய பாஷையில் பேசும்பொழுது உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிற அவருக்கு இடம் கொடுத்து நீங்கள் பேசுகிறீங்க. மற்ற வார்த்தைகளை ஜபமாய் பேசும்பொழுது ஆவியானவரை நாம் முக்கியப்படுத்துறது குறைகிறது. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அந்நிய பாஷை முக்கியப்படுத்தப்படுது. நாம் அந்நிய பாஷையில் பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனுடையவைகளை, தேவனுடைய இருதயத்தில் உள்ளவைகளை, தேவனுக்குரியவைகளை நமக்குள்ளே வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். நான் சொல்லுறதை நீங்கள் அப்புறமா போய் பொறுமையாக கேளுங்க. ஒன்று கேட்டு ஒன்றுக்கும் ஒரு நாள் கொடுக்கணும். நான் சொல்லுகிற குறிப்பெல்லாம் ஒரு நாளில் அநேக நாள் நீங்கள் கொடுக்கணும். அந்நிய பாஷைகளை பேச நீங்கள் பழகும்போது தேவனுக்குரியவைகள், அவருக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ள இம்போர்ட் ஆகும், அப்படியே டவுன்லோட் ஆகும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். எவ்வளவு அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுகிறீங்களோ உங்களுக்குள்ள தேவனுக்குரிய காரியங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தில் நம்மை அறியாமலேயே நாம் வளர்ந்து கொண்டு இருப்போம். அந்நிய பாஷையில் நாம் விசுவாசத்தில் பேச 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 நம்மை அறியாமலேயே ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்கும், நமக்கே தெரியாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்நிய பாஷையில் நாம் பேசணும். தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த உறவு நம்ம விரும்புகிறோம். ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கணும், கிட்ட சேர்ந்து இருக்கணும், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கணும் அப்படி விரும்புகிறோம்ல. இந்த தொடர்பு, இந்த உறவை எளிதாக்குகிற ஒரு டூல் அது. தேவனோடு நாம் தொடர்பு கொள்ள அது ரொம்ப சுலபமாக்குகிற ஒரு வல்லமையின் ஒரு ஆயுதம் அது அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில் நீங்கள் பேசும்போது தேவனோடு இருக்கிற உங்களுடைய உறவு ரொம்ப எளிதாக மாறிவிடுகிறது. மேக்கிங் அவர் பாத்ஸ் கிளியர் டுவர்ட்ஸ் நோயிங் காட். தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நம்மை ரொம்ப சுலபமாய் கொண்டு போகிற ஒரு ஆயுதம், ஒரு வழிமுறை அந்நிய பாஷை. தேவனுடைய வல்லமையும் கிருபைகளும் வரங்களும்
நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்குது. நீங்க பேச பேச தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய வரங்கள் செயல்படும். இது யாரோ ஒரு ஊழியக்காரங்க தான் சொந்தம் இல்லை. அன்றைக்கு எல்லாருமே ஆண்டவர் நாமத்தில் அற்புதங்களை செய்தாங்க. ஏன் சும்மா இருக்கணும்? உங்க பக்கத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ண வேண்டிய முடியாது, நீங்க தான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே, உம்முடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகலையே, என்னை நிரப்புங்க, என்னை பயன்படுத்துங்க சொல்லி கேளுங்க. அதுக்கு முன்பாக அவருடைய வழிமுறைகளுக்குள்ள வாங்க. வேதத்தை நல்லா வாசிங்க, தனியாக ஆண்டவரோடு நேரத்தை செலவு செய்யுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. பேச பேச தேவனுடைய சாயலை நாம் அணுகிறோம். தேவனுடைய சாயல் இதெல்லாம் நீங்க செய்யும் போது தான் தெரியும். இப்போ உங்களுக்கு புதுசா ஏதோ அல்ஜிப்ரா மாதிரி தெரியும், நீங்க அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அந்நிய பாஷையில பேச பேச தேவனுடைய சாயல், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய தாழ்மை, தேவனுடைய சாந்தம் நமக்குள்ளே கடந்து வருகிறது. அவரை தவிர நமக்கு எதுவுமே பெருசா தெரியறதே இல்லை. அந்நிய பாஷையில பேசி அவரோடு இருக்கிற விரும்புகிற ஒரு இருதயத்தை உடையவன், அவரை விட எதுவுமே அவருக்கு பெருசா தெரியாது. எதையும் இழக்க அவன் தயாரா இருப்பான், எதையும் விட்டு கொடுக்க அவன் தயாரா இருப்பான், எதையும் சகித்து கொள்ள அவன் தயாரா இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதல்ல சொன்னது போல அநேகருக்கு அந்நிய பாஷைகளை பேசுகிற கிருபை இருக்குது. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கட்டவிழ்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது நாம தான் பேசணும், அந்நிய பாஷைகளை நாம பேசணும். ஏன்னா இதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் இங்க பேசுற காரியங்கள் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டிய காரியங்கள் தான். நம்ம புரிந்து கொள்வதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேசணும்னா அப்போ ஆண்டவர் பேசுறது எப்படி, அவரை தானே நம்மளை பேச வைப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உண்மைதான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷைகளை பேசுகிறவரை யாராவது போய் நீங்க கேளுங்க, நீங்க தான் பேசுனீங்களா இல்லை ஆண்டவர் பேசினாரா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு கரெக்டாக சொல்லத்துக்கு பயப்படுவாங்க. நம்ம தான் பேசின மாதிரி இருக்குது, ஆனால் ஆண்டவரும் பேசின மாதிரி தான் தெரியுது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்படிதான், அதுதான் பாஷையே. இந்த பாஷை குறித்து மூல அர்த்தங்கள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையும் மனுஷனுடைய வார்த்தையும் விசுவாசத்தில் அது சேர்ந்து தான் பிரயாணம் பண்ணுமா. அதாவது அந்நிய பாஷை பேச ஒருவன் விசுவாசத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தால், வேத ஆராய்ச்சியாளர்கள் வேத வல்லுநர் சொல்றாங்க, அந்நிய பாஷையை பேச ஒருவன் விசுவாசித்தால், இதெல்லாம் நான் யாருக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருக்குள்ள கிறிஸ்தவன் ஆகி அந்நிய பாஷை அடையாளத்தை பெறாம மற்ற காரியங்களை வளர்ந்து அவனுடைய விசுவாசம் மங்கி இருக்கிறவனுக்கு சொல்றேன். புதிதாய் ஆண்டவரத்தில் வருகிறவங்க அவங்களுடைய ஆவியை தொடுறது ஆண்டவருக்கு ரொம்ப எளிது. நம்முடைய ஆவியை விசுவாசத்தில் கொண்டு வருது ரொம்ப கடினம். விசுவாசத்தை விட்டு விட்டால் கட்டவிழ்த்தால் மட்டும்தான் இதை பெற்றுக்கொள்ள முடியும். புதிதாக ஒருவன் ஆண்டவர்கிட்ட வந்தா அவன் ஆவிக்குரிய உலகத்தின் அனுபவங்களே இல்லாதவனால ஈஸியாக அவன் ஆண்டவர் தொடுவார். அவன் சட சட சடன்னு அந்நிய பாஷையில் பேசுவான், அவனால நிற்கவே முடியாது. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவனுக்கு எல்லா அனுபவத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அவனுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, ஆவியானவர் உங்களை தொட்ட அனுபவத்தை நீங்க பெறவே இல்லையானா இருக்கும். நல்லா இவ்வளவு தூரம் வரும், எல்லாம் ஜெபிக்கும் போது நல்லா ஆவியில பிரசன்னம் நல்லா வரும், ஜெபிக்கும் போது நல்லா வரும், ஆனா பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க கண்ட்ரோல் பண்றது. ஆவியானவர் கொடுக்கிறார், நாம பேச. நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். 81வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஆண்டவர் நம்ம நினைக்கிற மாதிரி சொல்லியிருக்கணும்னா, நான் நிரப்புவேன் அப்பொழுது உன் வாய் திறக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். நான் நிரப்பினோடனே உன் வாய் திறந்துடும் அப்படின்னு சொல்ல, வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இருக்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வர ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க ஆவியில அந்நிய பாஷையில பேசும்போது நீங்க பேச உங்களை விட்டு கொடுத்து நீங்க ஒரு வார்த்தை, ஒரு தாவோ லாவோ நீங்க பேச விசுவாசத்தினால செய்யுங்க. நீங்க ஆவியானவரை துக்கப்படுத்தல, கிண்டல் பண்ணல, கேலி பண்ணல, விசுவாசிக்கிறீங்க. ரோட்ல போறவனை கூப்பிட்டு பேச சொன்னா அவன் பேச மாட்டான். ஏன்னா அவன் விசுவாசிக்கல. நம்ம விசுவாசிக்க, ஆண்டவரே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நாவு மட்டும் அசையட்டும், பேசுங்க. நீங்க 2 வார்த்தை பேசும்போது 3வது தேவனுடைய வார்த்தை உள்ள வரும்.
நிச்சயமா வரும், 100% வரும். நீங்க 10 வார்த்தை பேசியிருந்தீங்கன்னா அதுல ஆரம்பத்துல 2 வார்த்தை ஆண்டவரது இருக்கும், 8 வார்த்தை உங்களது இருக்கும். இதுதான் அந்நிய பாஷையோட தன்மையே. மூல அர்த்தங்களே சொல்றாங்க, வேத வல்லுநர் சொல்றாங்க, அதோட தன்மை அப்படிதான். எந்த ஒரு மனுஷனும் 100% ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லா ஆண்டவர் கிட்ட வாங்கிலாம் பேசல. விசுவாசத்துல பேச விரும்புறோம், ஆண்டவர் நிரப்புறாரு, வார்த்தைங்க அப்படியே மாறி போயிட்டே இருக்குது. அப்படியே முடிக்கணும்னு நினைக்கும் போது முடிக்கிறோமே. ஆனால் அதுல தேவனுடைய வார்த்தைகளுடைய அளவு அந்த அனுபவத்தின் பிரகாரம் அதிகமா இருக்கும். நல்ல பேசுகிறவர்களுக்கு 10ல் 8 வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கும், 2 வார்த்தை இவங்களது இருக்கும். பழகிறவங்களுக்கு 3 வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கும், 7 வார்த்தை இருக்கும். தப்பு இல்லை, பேசணும் பேசணும், அந்நிய பாஷையில பேசணும். ஒரு பிசாசு ஆண்டவரை பார்த்து தான் காப்பி அடிச்சான், நிறைய காப்பி அடிச்சிட்டு இருக்கான் இன்னமும். ஒரு மனுஷனை பிடிக்கிறது கூட ஆண்டவரை பார்த்து தான். ஆவியானவர் மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த தன்மையை பார்த்து தான் அவனும் மனுஷனுக்குள்ள வாழ விரும்பினான். இப்படி இருக்கும்போது இப்போ பிசாசு பிடிச்சவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய பிசாசு பிடிச்சவங்க ஆடுதை பார்த்து, ஏய் நான் போக மாட்டேன் சொல்லுது கேட்டிருக்கீங்களே, அப்படி ஆடம் பேசும். அவங்கள முடிச்சவனே கேட்டால் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுன்னுவாங்க. இது தெரில அப்படியா, ஐயோ மன்னிச்சிங்க ஐயா அப்படின்வாங்க நிறைய பேர். இன்னொரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அந்த பிசாசோடவே பல வருஷம் வாழ்ந்தவங்களெலாம் நான் ஜோம் பண்ணியிருக்கேன். அவங்க ஜோம் பண்ணி முடிச்சவனே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் உள்ள ஒரு இதை பற்றி சொல்லுவோம், ஒரு ஆவி, அது பலமாக, அது குரங்கு மாதிரி இருக்கும். அந்த ஆவி சொல்கிறேன், அந்த மாதிரி அவர் சொல்கிறார், ஒருத்தர் சொல்கிறார், அந்த ஆவி அப்படியே உங்களுக்கு எதிரும் அப்படியே பயங்கரமாக பெருசாக வருது, அப்படியே ஆக்ரோஷமாக உங்களை அது காற்று வாயிலேருந்து விடுது, உங்களை அப்படியே முடியாது, நீங்கள் என்ன பண்ணாலும் போக முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு என்ன சொல்லுது. ஆமாம், நீங்கள் எதுவுமே சொல்லியே. இல்லையா, நான் ரொம்ப நாள் அது பழக்கம், அதை உள்ளே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் சொல்கிறார். சொல்லுதெல்லாம் தெரியுது, ஆனால் அவர் கண்ட்ரோல் பண்ணுறார். ரொம்ப வாழ்ந்துட்டு பழக்கம் ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் என்னாச்சு, ரொம்ப ஆக்ரோஷமாக வந்தது அப்படின்னு, அப்புறம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு, அவ்வளோதான். அதை விடுங்க, அதை நான் பேச விரும்பலை. நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, ஆவியானவர், அதாவது இப்போ பிசாசு, அது ஏன் சொல்கிறேன்னா அதை வச்சு நான் இதை சொல்லலை, ஆண்டவரை பார்த்து தான் அவன் காப்பி அடிக்கிறான். ஒரு மனுஷனை புதுசாக அவன் ஆட்கொள்ளும் போது அவங்களுக்கு அவங்க நிலை தெரியாது. ஆவியானவர் போல தான் நம்ம அதிலேயே பழகிட்டோம், அதனால் நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறோம். கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, பேசணும். மார்க்கு சுவிசேஷம் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கலாம், நேரம் இல்லை. 13:10. சகல ஜாதிகளும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இல்லைம்மா, 13:10. ஒரு நிமிஷம், அந்த வசனம் என்னன்னா, வாசிமா. வயலில் இருக்கிறவன் 11 வாசி. அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்நாழிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறார். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, பேசுங்கள் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ பேசுங்க. உங்க மைண்ட்ல வருது நீங்க பேசுங்கன்றார். உங்க மைண்ட்ல வருது நீங்க பேசுங்க, ஏன்னா பேசுது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுறாருன்றார். அப்ப எப்படி பேசுவாரு? அப்ப நீங்க பேசுறீங்களா, ஆவியானவர் பேசுறாரா? அப்படின்னா ஆவியானவர் தான் பேசுறாரு. ஆனா சொல்ற, உன் மைண்டுக்கு வருது நீ பேசு, விசுவாசிக்கும் போது பேசு, தைரியமா பேசு, யோசிக்காத. பரிசுத்த ஆவியே உங்களை இருந்து பேசுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து பேச விட்டு கொடுப்பேன். எல்லாம் கண்களை மூடி. இது வரைக்கும் ஒருவேளை இந்த அந்நிய பாஷை அடையாளத்தை உங்களுக்குள்ளே வைத்து கொண்டு அடக்கி இருப்பீர்களா? நன்றி. விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட்ட பேசுங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய நம்ம பேசின இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் கிறிஸ்தவர்கள் பேசுகிற நிறைய பாஷைகள் ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் ஃபாரின் போனீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரே மாதிரி பேசுகிற மாதிரி தான் தெரியும். ஏன் இது பொய்யானா? பொய் இல்லை. நம்ம விசுவாசத்தை பேச பழகும் போது வார்த்தைகளை நம்ம உள்ள வாங்குறோம். நீங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வியாக்கியானம் பண்ணுகிறவங்கள பாருங்க. ஒரு முறை டிஜே தினகரன் வியாக்கியானம் பண்றாரு. அவரே பேசி அவரே வியாக்கியானம் பண்றாரு. பேசின வார்த்தைகள் 2 வார்த்தை தான் இருக்குது. வியாக்கியானம் பார்த்தா ஒரு 10 வார்த்தை வியாக்கியானம் பண்றாரு. நம்ம இதில் கால்குலேஷன்லாம் போட முடியாது. தேவனுடைய குறிப்பு ஷார்ட்டா வரும், வியாக்கியானம் விவரித்து வரும்.
இதெல்லாம் கால்குலேஷனே பண்ணக்கூடாது. இது மனுஷ அறிவுக்கு உட்பட்டது அல்ல. இது தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆவியிலே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியை கனப்படுத்தும்படியா இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் எனக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று விரும்புகிற ஆவியில் அந்நிய பாஷையில பேசலாம். உங்களுடைய நேரம் ஒரு பாட்டோ ஒரு மியூசிக்கை போட்டு நடத்த வேண்டியதில்லை. இன்றைக்கு நீங்க விரும்புகிறவர்கள் அந்நிய பாஷையில பேசலாம். யாருக்கு பேச விருப்பம் இருக்குதோ விசுவாசத்தினாலே, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்கட்டும். நாவு மட்டும் அசையட்டும். நாவு அசைய இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ரீ கலபந்தரரா ரீ தேலே லே சிஹாதரன மோசியா ஹந்தோரோலோ ரோபே ஹேரியா சந்தூரா ரீ கரலரன் தரபோசியா ரே பிரட்டா லோ சேபஹரனோசி லீகமோரியா சந்தூரா. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. விசுவாசத்துல பேசுங்க. லா 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 ரா ரீ ஷா லா ரா தாரா லாரா ஹாத்துரா ரகேசியா ஹாத்துமா தரமாசியா மோசேஹேரியா சந்தூரா. விசுவாசிக்க விசுவாசிக்க தேவன் கொடுக்கிற ஓ ராதா லாரா நஹாதுரா லந்தேரே நைமாசியாதரா. உள்ளேந்து ஒரு ஊற்ற போல உள்ள வயிற்றுக்குள்ளேந்து அது புறப்படுகிறதை நீங்கள் அறிய முடியும். நல்ல விசுவாசத்துல பேசுங்க. உங்க நாவு மட்டும் முதல்ல ஸ்லோவா பேசும்போது பேசுங்க. நல்ல பலமாய் சத்தமாய் தைரியமாய் பேசுங்க. அவர்தான் கொடுக்கிறவர். ஓ பேசுங்க. பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே உங்களிலிருந்து பேசுகிறவர். பேசுங்க, பேசுங்க. விடுதலை உண்டாகும்படியாய், மகிமை உண்டாகும்படியாய் அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க. காதா லீகமோதியா தந்தோல ரோஹோசியாதரா மேகேதே லேஹேசியாதரா ரோகேசே மதுரா மாதுலா ரஹோசியாதனா அந்தோரோ ரேகே லேஹே ரே லீஹாரனாந்தலரா. பேசுங்க, பேசுங்க. விட்டு விட வேண்டாம். மகிமையா மகிமையா அந்நிய பாஷையில பேசுங்க. நல்லா பேசுங்க, நல்லா பேசுங்க. தைரியமா பேசுங்க, தைரியமா பேசுங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்க அசைந்து தான் பேசணும்னு அவசியம் இல்லை. நீங்க பேசுங்க. ஆவியான கொடுக்கிற அட்டரன்ஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. the utterance of the Holy Ghost. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியான தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே பேச தொடங்கினார்கள், பேச தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியான பலத்த காற்றை போல வரும்போது, பலத்த அக்கினியை போல வரும்போது அவர்கள் பேச தொடங்கினார்கள், பேச தொடங்கினார்கள். பேசுங்க. receive the fire, receive the fire of the Holy Ghost, receive the fire of the Holy Ghost, receive the fire of the Holy Ghost, receive the fire. kaba risha dolarona me re le re riha da da dara da hede de lehe reshege matara reshete boto re proto horo mose hara nuda ramalava ruma horia santura rike bodura larano mose hantura larana mosiga. ஓ தேவ வல்லமை, தேவ வல்லமை. புதிய பாஷைகளை பேச கொடுக்கிறார் பாருங்க. பேசுங்க, புதிய பாஷையில பேசுங்க. தட்டு தடுமாறதான் செய்யும், தட்டு தடுமாறதான் செய்யும். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க விசுவாசிக்கிறதுக்கு அர்த்தம் தட்டு தடுமாறும். பேசுங்க, புதிய பாஷையில பேசுங்க. தேவ ஆவியானுடைய ஆழத்துக்குள்ள போங்க, தோண்டி எடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்த பாஷைகள் அது உங்களுக்கு சொந்தம், அது அவர் உங்களுக்கு கொடுத்தது. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. தைரியமாக, தைரியமாக பேசுங்க, பேசுங்க. விசுவாசத்துல இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லணும். நீங்களே பேசுங்க. ஒரு வார்த்தை, நாங்க பேசுகிற வார்த்தையாவது பேசுங்க. 2 வார்த்தை பேசுங்க. ஆண்டவர் நிரப்புறத உங்களால உணர முடியும். விசுவாசிங்க. விசுவாசத்தை உடைக்கணும், வேற வழி இல்லை. உடைங்க, உடைங்க. பேசுங்க, நல்லா பேசுங்க. ஆவியில பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க. 2 வார்த்தை பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் பேசாம மட்டும் யாரும் முடிக்க கூடாது. நான் வார்த்தைகளை நானே பேசினேன், ஆனா ஆண்டவர் கொடுத்தது என்னால உணர முடியல அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. நிச்சயமாய் கொடுப்பார், நிச்சயமாய் கொடுப்பார். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன், நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். அந்நிய பாஷையில பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. காதபா புரதல ரமோசி கமோதியா ரேஹதல ரமோசி கபோரியானந்தலரா ஓரந்தோலோ ரோபோ சி பெரே பெலே பெரே பெலே பெரே பெனே மெசி ஹந்தரல ரனோசியா ஹந்துரல ரகோபோ சே ஹெரெனே மக்கரா ஓரல ஹதுரல ரகோனி திலி மரமோசுதா
ஓ ரதலரம் ஆவியோடு ஆவியிலே அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு பேசுகிற எல்லாரையும் மறந்துடுங்க, எல்லாரையும் மறந்துங்க. தேவனும் நீங்களோ, ஆவியானவரும் நீங்களோ, அக்கினியும் நீங்களோ, அக்கினியும் நீங்களோ, பட்சிக்கிற அக்கினியும் நீங்களும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே பிரஹாசே பிரேசோட்டோ நோ ஓரே சேபா ஹரா கோடோ தேரே லே ரே லே ரே லே ரே லே லிகாரியோ சந்தோரா ராகோடோ நோ ரோகே தேலே ரே லே ரே. பேசலாம். ரீ பிரசன்டோ மோசே ரே லே ரே ரேகோட்டோ போ பிரேசாட்டா ஹரஹோ. ஓ மகிமை, மகிமை, மகிமை. தேவனுடைய மகிமை மூடட்டும், மூடட்டும், மூடட்டும். பிராசே ஓ நம்முடைய நாவை தேவ ஆவியானவர் திருப்பட்டும். ரீ பிரஹாரா போரே சேபா தூரா மாதுரா லரா ஹோ சேபா தரா. ஓ திருப்பட்டும், திருப்பட்டும். ஆவியானவர் திருப்பட்டும். ஒரு அசைவு, ஒரு அசைவு. நல்லா ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ எதையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க. கைகளை தட்டி ஓ சொல்லணும்னா பேசுனா பேசுங்க, கைகளை அசைத்து பேசணும்னா பேசுங்க. ஓ நம்முடைய சரீரத்தை மூவ் பண்ணி நம்முடைய சரீரத்தை அசைத்து பேசணும்னா பேசுங்க. நல்ல அசைவை கொடுக்க கொடுக்க ஆவியானவருக்குள்ள ஒரு வளர்ச்சி உண்டாகும். இது மாம்சம் அல்ல, இது ஆவியானவருடைய நடத்துதல். இப்படிதான் நடத்துவார். ஹல்லேலூயா. அசையணும், சரீரம் அசையணும், ஆவி கைகள் அசையணும், இருதயம் அசையணும், நல்ல அசையணும், அசையணும், தலையை அசையணும், நல்ல சரீரம் அசையணும். ஆவியானவரோட பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. மாகாடாரா ரீகாடாரா லாரா ஹாதுடா தாரா ரேகோடோ ரேகரே 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 ரீசடாகாரா பரிஹாதுடா பேஸ்ரோதோடோ பெரேசெகேடேபோ லோபோ ரேபாஹாரா டேஹரேலே யஸ்ட்ரியா ரஹோதியா மாதுரா ஹசோபோதோ ரெபேகாடாரோ மேஹாலாரா ரெப்ரோஹோசே மாசுகாராபா ரிகாமா ருகலாலா ரனமாதுரா பேராகாடோரா லோரோ ரோரோ ஓ ரேகா பாரானா டாரா பேசேபோ லோபோ. Glory. Orana taramo hosi hadada ralo rogo ege kagalara hose gentere rekra krabo besre makrote mese godorogo terama hose badora maruza tadadala. தேவன் புதிய கிருபையை தருகிறார். புதிய கிருபையை அநேகருக்கு ரீதா லாரா ஓசேபோது புதிய கிருபையில வரங்களை தருகிறார். ரிசீவ் ரிசீவ் ரீதாலராலா. பேச பேச தேவன் புதிய மாற்றத்தை உடைய ஆவியில அடுத்த நிலைமைக்கு உங்களை கொண்டு போகிறார். ரெக்ரேடே லே லே ரேசே ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக விரும்புற இன்னும் விட்டு கொடுங்க. ரீபாட்டா ஹரா ஹோசேபா டாதரா. ஓ அந்நிய பாஷையில பேச பேச கிருபைகள் இறங்குகிறது. புதிய கிருபைகள், புதிய கிருபைகள். இது வரங்களாக செயல்பட போகுது, இது வரங்களாக செயல்பட போகுது. அநேகருக்கு வியாக்கியானங்களை சொல்லுகிற கிருபைகளை தேவன் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. மேசேகே போ ரேபா காட்டா மரசுதா லீபா ஹரோனோசேயா நாசுதா லரனமோதியா தாகோதோ தேகால ரனா சீகா மதுரா லரனா. ஓ வியாதிகளை சுகமாக்குகிற வரங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். குணமாக்கும் வரங்களை கொடுக்க விரும்புகிறார். மேஸ்ரட்டா ரோகேமா தூரா பல பல பாஷைகளை பேசுகிற கிருபையை தேவன் கொடுக்கிறார். மிகாதா ரோலா மூரா ஹாசியா தரா. ரிசீவ் விசுவாசம், விசுவாசம், விசுவாசம் தான் காரணம். விசுவாசிங்க, விசுவாசிங்க. திறக்கட்டும், வானம் திறக்கிறது. தேவ ஆவியானவர் இறங்குகிறார். பெந்தெகோஸ்தே நாளிலே இறங்கினது போல புதிய வல்லமைகளை வரங்களை கொடுக்க முடியாது. தேவ ஆவியானவருடைய வரம் மகிமையா இறங்குகிறது, வல்லமையா இறங்குகிறது. Receive fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, fire of the Holy Ghost, fire. Fill everybody, fill everybody, fill everybody, fill, fill, be filled in the name of Jesus, in the name of Jesus. Fire of the Holy Ghost.
பாடலாக கூட கொடுக்கிறார், பாடலாக கூட கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில கூட பாடலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரேலே மதரா ரீமஹோரியானா சந்துரா ராலே மஹோரியானா ஹோரி பலபரினா மதுரா ரேஹமா துரண மௌசிகா மதுரண மதல பதுரா ரேஹனே மௌரியா ரேஹனே மதுரண மஹல பதுரா ஹலரனா சீஹன துரலர மோஹோரியா சந்தோரோ லேகே மேஹெரே லேரேனே யாகோனோ மோதோரோ மாருஷன மது மகிதோலோரோனோ மே கோடோதோரோலோரோனோ மே செகே மதரன மதுலா அதிரினை மொலோரோனோ மோஹோரியா ரீதன மொதோலோரோனோ ஒசை மஹரபோலோரோனோ. Oh hallelujah 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 hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? hallelujah glory glory glory. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஐக்கியத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய பெந்தெகோஸ்தே அனுபவத்துக்காக நன்றி. பெந்தெகோஸ்தே நாளுக்காக நன்றி.